Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் செல் செல் பற்றி நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே செல் அந்த செல்லுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம படிச்சிருக்கோம். செல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது? செல் இஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து யூனிட் ஆஃப் லைஃப். இப்போ ஒரு லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து தெர் ஆர் டூ திங்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் லிவிங் திங் அண்ட் நான் லிவிங் திங். ரெண்டுக்கும் என்ன சார் மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, செல்லுலர் ஆர்கனைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் ஆர் தே டோன்ட் ஹேவ் அ செல்லுலர் ஆர்கனைசேஷன். லிவிங் திங்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஹேவிங் செல்லுலர் ஆர்கனைசேஷன். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ், composed of cells. ஸோ இதுதான் பயாலஜி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஆர்கனிசம், எனி ஆர்கனிசம், இஃப் யூ டேக் எனி லிவிங் ஆர்கனிசம், இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல். செல் மேக்ஸ் தி லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். செல் மேக்ஸ் தி லைஃப். ஸோ ஒரு லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான், செல்லுலர் ஆர்கனைசேஷன். நம்ம லிவிங் வேர்ல்டு பாடத்திலே படிச்சிருப்போம். வாட் ஆர் த டெஃபினட் கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்? மெட்டபாலிசம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த செல். ஒரு செல்லுலர் ஆர்கனைசேஷன் இருக்கணும். செல்லுலர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கணும், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், தென் அதுக்குள்ள ஜெனடிக் மெட்டீரியல். இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு செல்லுலர் ஆர்கனைசேஷன். அப்போ ஒரு செல்லுலர் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் அதை லிவிங்காகவே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது ஆர்எஸ் விட்டேக்கர் அதை கிளாஸிஃபை பண்ணாமல் விட்டுருக்காரு. சயின்டிஸ்ட்டுக்கு வந்து வைரஸ், வைராய்ட்ஸு, ப்ரீயான்ஸு, ஸோ அவங்களாம் வந்து செல்லுலர், நான் செல்லுலர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ எப்போதுமே வந்து எக்ஸப்ஷனை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்போ லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, தே ஆர் மேட் அப் ஆஃப் செல். அந்த செல் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த பாடம் வந்து 11th பாடத்தில் என்சிஆர்டி 11th ஸ்டாண்டர்டில் 3rd யூனிட்டாக வரும். 3rd யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லெசன் வரும். ஒன்று செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். தென் அடுத்து பயோமாலிகுல்ஸ்னு ஒரு பாடம் வரும். தென் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் வரும். இந்த 3 பாடமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ். கிட்டத்தட்ட பயோமாலிகுல்ஸில் போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5% கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செல் டிவிஷன் புட் டுகெதர் வந்து ஒரு 6% கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த யூனிட்டோட வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒரு 10 to 12% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ செல் திரும்ப நான் செல்லை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். செல் தான் வந்து நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல் தான் லைஃபு. செல் இருந்தால் தான் லிவிங்கு. அண்ட் இதில் 3 சயின்டிஸ்ட் பற்றி உங்கள் புக்கில் இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர், இவங்க எல்லாத்தையுமே நம்ம லோயர் கிளாஸில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டன் வான் லிவன்ஹாக், அப்புறம் மேத்யூ ஸ்லைடன் அண்ட் தியோடர் ஸ்வான், தென் ருடால்ஃப் விர்ச்சோ. இவங்க எல்லாத்தையுமே நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டன் வான் லிவன்ஹாக் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹி டிஸ்கிரைப் திஸ் செல். முதல்ல செல்லை வந்து டிஸ்கிரைப் பண்ணது யார் அப்படின்னா ஆண்டன் வான் லிவன்ஹாக். தென் செல் தியரி பார்த்தீங்க அப்படின்னா இதான் செல் தியரி. ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைடன் வந்து அவர் வந்து ஒரு பாட்னிஸ்ட். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பிளான்ட்டை அப்சர்வ் பண்ணார். பிளான்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்டோட பார்க்கை அப்சர்வ் பண்ணார். அந்த பிளான்ட்டோட பார்க்கில் பாக்ஸாக இருந்துச்சு. அதை தான் அவர் செல் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ பிளான்ட் இஸ் மேட் அப் ஆஃப் செல் அப்படின்னு ஸ்லைடன் சொல்கிறார். ஸ்வான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியோடர் ஸ்வான் வந்து இஸ் அ ஜுவாலஜிஸ்ட். ஸோ அவர் நிறைய அனிமல் செல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அனிமல்ஸ்லேயும் செல் தான் இருக்குது. அனிமல்ஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் வாட்டர் செல்ஸ். அண்ட் அனிமலை சுற்றி, அந்த செல்லை சுற்றி ஒரு மெம்ப்ரெயின், ஒரு தின் மெம்ப்ரெயின் இருக்குது. எஸ் ஆஃப்கோர்ஸ். செல்லை சுற்றி ஒரு மெம்ப்ரெயின் இருக்கும். மெம்ப்ரெயின் இருந்தால் தான் அந்த செல் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, பிளான்ஸாக இருந்தாலும் அனிமல்ஸாக இருந்தாலும் தே ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஸோ அப்போ லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னாலே தே ஆர் மேட் அப் ஆஃப் செல் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் அவங்க செல் தியரியாக எழுதுறாங்க. ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு எழுதுறாங்க. தென் லேட்டர் கொஞ்சம் டைம் ஆக இன்னொருத்தர் வராரு, ருடால்ஃப் விர்ச்சோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வராரு. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. ஹி சேஞ்ச் தட் ஹைபோதிசிஸ். ஒரு ஹைபோதிசிஸ்னா என்னது, ஒரு கெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா, லிவிங் ஆர்கனிசம் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, தே ஆர் மேட் அப் ஆஃப் செல், கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ்னு சொல்லியிருக்காங்களா. அதை வந்து அவர் கொஞ்சம் மாற்றி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த பாயிண்ட் அவர் இன்க்ளூட் பண்ணிக்கிறாரு. ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் pre-existing cells. New cells are formed from pre-existing cells. அதுதான் ஒரு omnicellulae ecellulae அப்படிங்கிற ஒரு கோட் அவர் சொல்றாரு. ஸோ ருடால்ஃப் விர்ச்சோ வந்து அவர் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறார். எஸ், ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ், அதில் நோ டவுட்.
பட் என்னன்னா நியூ செல்ஸ், ஓகே, நியூ செல்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஓகே, பழைய செல்லேருந்து தான் புது செல் வருது அப்படிங்கிறார். ஓகே, ஸோ அப்போ செல் தியரியை ரீரைட் பண்ணது யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் யார் சொல்லணும்? ருடால்ஃப் விர்ச்சோவை சொல்லணும். ஒரு நீட் எக்ஸாமில் 2019 எக்ஸாக்டாக நான் நினைக்கிறேன், ருடால்ஃப் விர்ச்சோ, ஓகே, அவரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆம்னி செல்லுலே ஈ செல்லுலே அப்படின்னு யார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆம்னி செல்லுலே ஈ செல்லுலே கோட்டட் பை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷனில் ருடால்ஃப் விர்ச்சோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 சயின்டிஸ்ட் தான் அந்த செல் இன்ட்ரோடக்ஷன் அந்த பேராகிராஃபில் அந்த ஒரு 2 பேராகிராஃப் இருக்கும், அதில் இந்த 3 சயின்டிஸ்ட் தான் வராங்க. அதை கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ ஆண்டன் வேன் லூவன்ஹாக் வந்து டிஸ்கிரைப் பண்ண ஒரு செல்லை, ஸ்லைடன் ஸ்வானு, ஸோ அவங்க தான் செல் தியரியை ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணாங்க. செல் தியரி, ஓகே, ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல் அண்ட் செல் இஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். ஸ்ட்ரக்சரல் யூனிட்டும் செல்லு தான், ஃபங்க்ஷனல் யூனிட்டும் செல்லு தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we are made up of cells, we are made up of trillions of cells, okay, and நமக்கு இந்த உருவத்தை கொடுக்கிறது செல் தான். ஓகே, ஸ்ட்ரக்சரல், ஓகே, ஸ்ட்ரக்சரல் யூனிட் செல் தான். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, நம்ம பாடியில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுறது எது? செல்லு தான். ஸோ அதான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ செல்லு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் செல் தான் பயோ, ஓகே, பயாலஜினா ஸ்டடி ஆஃப் லைஃப். லைஃப் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த செல் ஆர்கனைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பயாலஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டடியே வருது. ஓகே, லைஃப்பை பற்றி படிக்கிற ஒரு ஸ்டடியே, ஏன்னா பிகாஸ் லிவிங் ஆர்கனைசத்தை பற்றி படிக்கிறது தான் என்னது? பயாலஜி. ஓகே, லிவிங்னா என்ன இருக்கும்? தே ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஓகே, செல் ஆர்கனைசேஷன் இருந்தால் தான் அது லிவிங், இல்லைனா அது நான் லிவிங் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து செல். இப்போ எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ பிளான்ட், நம்ம அனிமல்ஸ், ஓகே, வி ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். பிளான்ட்ஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஃபங்கை மேட் அப் ஆஃப் செல்ஸ். Even a bacteria, it is made up of cell. Okay, Monera, kingdom Monera, bacteria cell dana, unit cell dana, it is made up of cells. And amoeba, it is also unicellular but eukaryote. Okay, so அப்போ இப்போ எல்லா லிவிங் ஆர்கனிசமும் செல்லால் தான் இருக்குது. ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் வாட்? மேட் அப் ஆஃப் செல். இப்போ இந்த செல்லில் தேர் ஆர் 2 பேசிக் டைப்ஸ். ஓகே, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, 2 பேசிக் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஒன் இஸ் ப்ரோகாரியோட்டிக் செல் அண்ட் another one is eukaryotic cell. ப்ரோகாரியோட், கேரியோட்னா என்னன்னா நியூக்ளியஸ், ப்ரோனா பிஃபோர். ஓகே, நியூக்ளியஸே இல்லை ஆனால் செல் இருக்குது. ஓகே, பிஃபோர் தி ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் there was a cell, there is a cell. So that is what prokaryote. Prokaryote யாரு சார் அப்படின்னா லிவிங் வேர்ல்டில் கிங்டம் மொனிரா, தட் மீன்ஸ் பாக்டீரியா. அவ்வளோதான், சிம்பிள். சி இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பயாலஜி இன்னும் ஈஸியாக. ஓகே, ஸோ அப்போ 2 டைப் ஆஃப் செல்ஸ் தான் இருக்குது. ப்ரோகாரியோட்டிக் செல். ப்ரோகாரியோட்டிக் செல்னா யாரு? பாக்டீரியா தான். பாக்டீரியா இஸ் தி ப்ரோகாரியோட்டிக் செல். பாக்டீரியாவை எந்த கிங்டம்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்? கிங்டம் மொனிரா, ஆர்எச் விட்டேக்கர். ஓகே, அக்கார்டிங் டு ஆர்எச் விட்டேக்கர், பாக்டீரியா இஸ் தி சோல் மெம்பர் ஆஃப் தி கிங்டம் மொனிரா. ஸோ அப்போ கிங்டம் மொனிரா இஸ் அ ப்ரோகாரியோட்டிக் செல். வெரி சிம்பிள். அப்போ ரெஸ்ட் ஆஃப் த அக்கார்டிங் டு ரெஸ்ட் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் பாருங்க, என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கு? ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமலே. ஸோ சி ஆர்எச் விட்டேக்கர் வந்து அப்படி தானே 5 கிங்டமாக தானே கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இந்த 4 கிங்டமும் இதில் வர எல்லா லிவிங் ஆர்கனிசமும் யூகேரியோட். ஸோ அப்போ பாக்டீரியா மட்டும்தான் ப்ரோகேரியோட், அவ்வளோதான். ஓகே, மற்ற எல்லா லிவிங் ஆர்கனிசமும் என்னது? யூகேரியோட். யூகேரியோட், யூ நாட் ட்ரூ, யூ மீன்ஸ் ட்ரூ. ஓகே, கேரியோட் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஓகே, கேரியோட் மீன்ஸ் வாட்? நியூக்ளியஸ். ஓகே, ஸோ ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது. அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் நம்ம எழுதிருக்கோம் பாருங்கள். வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இருக்காது ப்ரோகாரியோட்டிக் செல்லுக்கு. வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட். இன்ஃபேக்ட் இன்னும் நல்ல டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லுனா கண்டிப்பாக ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் நாட் சரவுண்டட் பை நியூக்ளியர் மெம்பரெயின். நியூக்ளியர் மெம்பரெயின் இல்லை. அப்போ செப்பரேட்டாக நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட், ஒரு 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 கம்பார்ட்மெண்ட் கிடையாது. ஸோ அதை வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட். ஓகே, ஒரு மாதிரி அது நியூக்ளியஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, அங்கே வந்து நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏ ரிச் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் வாட்? நியூக்ளியாய்டு. அதை நம்ம போக போக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ கிளியராக அப்படி வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒரு ப்ராப்பர் நியூக்ளியஸ் இருக்காது. வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட். ஸோ தட் இஸ் வாட்? ப்ரோகாரியோட். யூ ட்ரூ கேரியோட் நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ். ஓகே, வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ். ஒரு செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்துக்குள்ள ஒரு நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்க்குள்ளே தான் அந்த ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும். ஸோ வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசன்ட். சி பிஃபோர் நான் செல் சொல்கிறதுக்கு முன்னாடி செல்லில் பேசிக்காக என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். செல்னா ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கணும். பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு பவுண்டரி இருக்கணும். பவுண்டரி இருந்தால் தான் அந்த செல். தனி இடம் அப்படின்னா அந்த ஒரு பவுண்டரி இருக்கணும். அதுக்குள்ளே ஃப்ளூயிட் இருக்கணும். அந்த ஃப்ளூயிட் பேர், அந்த வாட்டரி ஃப்ளூயிட் பேர்
சைட்டோபிளாசம், தென் அப்புறம் அதில் நியூக்ளியஸ். ஸோ இப்போ இது எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, ஒரு வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இஸ் present in eukaryotes. Okay, cellular organization makes the life. There are two type of cells. Okay, prokaryotic cell and eukaryotic cell. Prokaryotic cells now there is they lack well defined nucleus, whereas eukaryotic cell well defined nucleus is present. Okay, then இன்னொரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்கனல்ஸ். செல்லுக்குள்ள ஆர்கனல்ஸ் நிறையா இருக்கும். யூகேரியாட்டிக் செல்லில் ஆர்கனல்ஸ் இருக்கும். மெம்பரேன் போர்டு ஆர்கனல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus, வாக்யூல்ஸ், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். அகைன் பாருங்க, மெம்பரேன் பவுண்ட். இப்போ நியூக்ளியஸே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெம்பரேன், சரௌண்டட் பை மெம்பரேன் தான். இப்போ இதே மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்பார்ட்மெண்டலைசேஷன். கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் யூகேரியாட்டிக் செல். ஒரு செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் ஒரு சேம்பர், ஒரு கம்பார்ட்மெண்ட். ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒரு கம்பார்ட்மெண்ட், கோல்கி பாடி ஒரு கம்பார்ட்மெண்ட், மைட்டோகாண்ட்ரியா ஒரு கம்பார்ட்மெண்ட், குளோரோபிளாஸ்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட், வாக்யூல்ஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் present in eukaryotes. Membrane bound organelles are present in eukaryotes, whereas in prokaryote, very simple, absence of membrane bound organelles, no membrane bound organelles. எல்லா சைட்டோபிளாசம் தான். ஒரு செல்லு அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் செல், ஒரு பாக்டீரியா எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு செல் மெம்பரேன் இருக்கும், செல் வால் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அது வேற விஷயம். செல் வால்ங்கிறது மெம்பரேனை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகே, தட் இஸ் செல் வால். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் பின்னாடி. பட் பேசிக்காக ஒரு மெம்பரேன், தென் உள்ள சைட்டோபிளாசம், அவ்வளோதான். சைட்டோபிளாசத்துலேயே டிஎன்ஏ இருக்கும். ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் takes place in the cytoplasm itself. சைட்டோபிளாசத்திலே நடந்துடும். ரூமாக இருக்காது, சேம்பராக இருக்காது. அதான் மெம்பரேன் போர்டு ஆர்கனல்ஸ் ஆர் absent. So that is what prokaryotic cell. Here membrane bound organelles are present. So that is eukaryotic cell. So basically செல்லுனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. செல்லு தான் லிவிங். செல் இருந்தால் தான் லிவிங். ஓகே, செல்லுலர் ஆர்கனைசேஷன் மேக்ஸ் தி லைஃப். அண்ட் செல்லுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், மெட்டபாலிசம் நடக்கணும். ஸோ அப்போ தான் செல் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் தி டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். செல் தான் இம்பார்ட்டன்ட். செல் இல்லைன்னா அது நான் லிவிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இங்கே நியூக்ளியஸ் கிடையாது, இங்கே நியூக்ளியஸ் இருக்குது. இங்கே மெம்பரேன் போர்டு ஆர்கனல்ஸ் கிடையாது, இங்கே மெம்பரேன் போர்டு ஆர்கனல்ஸ் ஆர் present. அண்ட் ஆர்எச் விட்டேக்கரோட கிளாசிஃபிகேஷனை பிரிச்சாச்சு பாருங்க. முனிரா பிலாங்ஸ் டு ப்ரோகேரியாட்டிக் செல். முனிரா இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் செல், பாக்டீரியா இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ நியூக்ளியஸ் கிடையாது. ஓகே, மெம்பரேன் போர்டு ஆர்கனல்ஸ் கிடையாது. And rest of the kingdom, எல்லாமே fungi, protista, plants, animals, all of them are made up of eukaryotic cells. First of all, இது clear cut-ஆக புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து இது செல் புரிஞ்சாதான் பயாலஜி புரியும். ஏன்னா பிகாஸ் பயாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் லைஃப். லைஃப் இஸ் ஆல் அபவுட் செல். லிவிங் ஆர்கனிசம் இஸ் ஆல் அபவுட் செல். ஸோ அப்போ இது முதல்ல கிளாரிட்டியோட எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் லோஹாவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோவர் கிளாஸில் இன்னும் நிறைய சயின்டிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே மூணு சயின்டிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆண்டன் வான் லூவன்ஹாக் who described the cell, Sladen and Swan who proposed the cell theory. Cell theory, what is cell theory? All living organisms are composed of cells. Who modified the cell theory? Who rewrote the cell theory? And Rudolf Virchow. Rudolf Virchow என்ன சொல்றாரு? New cells are formed from pre-existing. அப்படின்னா என்ன அர்த்தம்? செல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு ஓல்டு செல் டிவைட் ஆகி 2 நியூ செல்ஸ் வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதான் ஆம்னி செல்லுலே ஈ செல்லுலே. So just இது introduction தான். The next step we move on to prokaryotic cell. Okay, so prokaryotic cell அப்படினாலே வந்து that is bacteria. ஓகே, நான் ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷனுக்காக தான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஓகே, எதுக்காக அப்படின்னா அந்த தியரியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஸ்மால் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அங்கே என்னென்னலாம் இருக்குது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு பாக்டீரியா. ஸோ ஜஸ்ட் இமேஜின் இட்ஸ் அ பாக்டீரியல் செல். ஓகே, ஒரு பாக்டீரியல் செல் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்னென்னலாம் படிக்கணும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். பாக்டீரியா செல் ரொம்ப சிம்பிள். ஓகே, உள்ள பெருசாக ஆர்கனல்ஸ், மெம்பரேன் போர்டு ஆர்கனல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே, மெம்பரேன் இருக்கும், கண்டிப்பாக மெம்பரேன் இருக்கும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, மெம்பரேன் இருக்கும். சார் எக்ஸ்ட்ராவாக கூட செல் வால் இருக்குது. ஓகே, பாக்டீரியாவுக்கு செல் வால் இருக்குது. நம்ம முனிராக்கு செல் வால் ப்ரெசென்ட்னு நம்ம பார்த்துருக்கோம். தென் அது இல்லாமல் இன்னொரு லேயர் இருக்கும், கிளைகோகாலிக்ஸ் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். ஸ்டிக்கி, இட் ஆஃபர் ஸ்டிக்கி நேச்சர். ஓகே, பிசுன்னு ஒரு நேச்சரை வந்து பாக்டீரியாவுக்கு அது கிரியேட் பண்ணி கொடுக்கும், கிளைகோகாலிக்ஸ். இந்த 3 சேர்ந்தது தான் என்வலப். கிளைகோகாலிக்ஸ், செல் வால், செல் மெம்பரேன், இது 3 சேர்ந்தது தான் என்னது பாக்டீரியாவோட செல் என்வலப். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் செல் பற்றி சொல்லியிருப்பாங்க. ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் ஓகே, தே ஆர் வாட் தே டோன்ட் ஹேவ் வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்.
தென் மெம்பரேன் மோட் ஆர்கனல்ஸ் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, பாக்டீரியா இன்க்ளூட்ஸ் அப்படின்னா கிங்டம் மோனிரான்னு சொல்லியிருப்பாங்க. பாக்டீரியாவோட சைஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் புக்கில், பாக்டீரியாவோட சைஸ் கொடுத்துருப்பாங்க, பாக்டீரியாவோட சைஸு. அப்போ பிபிஎல்ஓ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாரு, ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கனிசம். ஸோ அதோட சைஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, தென் ப்ரோகேரியோட்டிக் செல்லை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்வலப் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்வலப் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 layers. அவுட்டர் லேயர் கிளைகோகாலிக்ஸ், மிடில் லேயர் செல் வால் அண்ட் இன்னர்மோஸ்ட் லேயர் செல் மெம்பரேன். இது மூணும் சேர்ந்தா என்வலப். ஓகே, பாக்டீரியாவோட செல் என்வலப். ஓகே, இந்த கிளைகோகாலிக்ஸ் சில பாக்டீரியாவில் ரொம்ப தின்னாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும். மெல்லிஸாக இருந்தால் அதுக்கு பேர் ஸ்லைம். இஃப் இட் இஸ் திக் தென் இட் இஸ் கால் கேப்சூல். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்வலப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு சார் செல் வால் எதுக்கு சார் அப்படின்னா, எஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ப்ரொடக்ஷன். ஓகே, செல் வால்ங்கிறது செல்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு லேயர். பட் அந்த செல் வால் வந்து ப்ரொடக்ஷன் யாருக்கு இருக்காதுன்னா அனிமல் செல்லுக்கு இருக்காது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ செல் வால் பாக்டீரியாவுக்கு செல் வால் இருக்குது. ப்ரொடக்ஷன் பாக்டீரியாவை சேவ் பண்ணுறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, இல்லை ஒரு செல்லுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்காக அந்த செல் வால் இருக்குது. ஓகே, அது ரொம்ப ரிஜிடாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் செல்லு பர்ஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு செல் வால் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, செல் வாலோட ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டால் சிம்பிள் ப்ரொடக்ஷன் அண்ட் இட் கிவ்ஸ் அ ப்ராப்பர் ஷேப் டு த செல். ஸோ தட் இஸ் செல் வால். மெம்பரேன் இருந்தால் தான் செல்லு, ஒரு பவுண்ட்ரி. இப்போ இது ஏன் இடம் அப்படின்னு சொல்கிறோம்னா நமக்கு ஒரு பவுண்ட்ரி வேணுமா வேணாமா? ஸோ அது மாதிரி செல் அப்படின்னா இது ஒரு யூனிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இட் இஸ் கவர்ட் பை அ மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன். இது மூணும் சேர்ந்தால் தான் என்வலப். ஓகே, தென் உள்ளுக்குள்ள ஃப்ளூயிட், சைட்டோபிளாசம். செல் அப்படின்னாலே உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் இருக்கும், அந்த வாட்டரி ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்னது? சைட்டோபிளாசம், சைட்டோசால், எப்படி வேணாலும் சொல்லலாம். தென் ஜெனட்டிக் மெட்டீரியல், DNA. DNA தான் genetic material. Almost for all the organism, DNA is the genetic material except a few viruses. சில வைரஸுக்கு மட்டும் RNA genetic material இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாக்டீரியா DNA, டபுள் ஸ்டாண்டர்ட் DNA, டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் DNA. அது வந்து சர்க்குலர் DNA, அது ஏன் சர்க்குலராக போகிறோன்னா அது அப்படி காயிலாக இருக்குது. ஓகே, சைக்கிள் டயர் மாதிரி, சைக்கிள் டயர் ரவுண்டாக தானே இருக்கும், பட் அது இப்படி மடக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. இட் இஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் DNA. அதான் அதோட குரோமோசோமல் DNA. எக்ஸ்ட்ரா ஒரு டிஎன்ஏ இருக்கும், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, தட் இஸ் கால்ட் பிளாஸ்மிட்ஸ். சி இந்த பிளாஸ்மிட்ஸ் வந்து இட் இஸ் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி டு தி பாக்டீரியா, பாக்டீரியாவில் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா டிஎன்ஏன்னு சொல்லலாம். இதுதான் மெயின் டிஎன்ஏ, இதான் அதோட குரோமோசோமல் டிஎன்ஏ, இதான் அதோட ஒரிஜினல் டிஎன்ஏ. ஓகே, இதான் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல். பட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஎன்ஏ இருக்குது, அது பிளாஸ்மிட்ஸ். பிளாஸ்மிட்ஸ் யார்கிட்ட மட்டும் தான் இருக்கும்? ப்ரோகேரியோட்டிக் செல், பாக்டீரியாட்ட மட்டும் தான் இருக்கும். அதனால சில பெனிஃபிட்ஸ் பாக்டீரியாவுக்கு. என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இட் ஹாஸ் சம் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் அதில் இருக்கும். ஸோ இப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு ரெசிஸ்ட் தி ஆன்டிபயோட்டிக்கை ரெசிஸ்ட் பண்ண முடியும். இப்போ பாக்டீரியாவை நம்ம கில் பண்ணணும்னா ஆன்டிபயோட்டிக் ஆட் பண்ணணும். பட் அதில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து பிளாஸ்மிட்ல இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியாவை கில் பண்ண முடியாது. ஸோ இட் ஆஃபர்ஸ் சம் பெனிஃபிட்ஸ் டு தி பாக்டீரியா. ஓகே, பிளாஸ்மிட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. Okay, it offers some benefits to the bacterium. One such benefit is what? It is having or possessing what? Antibiotic resistant gene. So plasmids. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருப்பாருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ஆர்கனல் சார், ஆர்கனலே இருக்காதுன்னு சொன்னீங்க சார். மெம்பரேன் போன் ஆர்கனல்ஸ் தான் இருக்காது. ரைபோசோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனல் கண்டிப்பாக இருக்கணும். யூ நோ அபவுட் ரைபோசோம்ஸ், வி நோ அபவுட் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் ஆர் site of protein synthesis. Protein synthesis ஆகிற இடம் ரைபோசோம். See, ரைபோசோம் is a non-membrane bound organelle. See, அதை சுற்றி மெம்பரேன் கிடையாது. அது பாருங்களேன், அது அப்படியே பல்காக போட்டிருங்க பாருங்க. ஏன்னா ஒரு கவர் போடல, ஏன்னா அதை சுற்றி மெம்பரேன் கிடையாது. இட் இஸ் அ non-membrane bound organelle. இன்ஃபேக்ட் ரைபோசோம்ஸ் இஸ் காமன். ப்ரோகேரியோட்லையும் இருக்கும், யூகேரியோட்லையும் இருக்கும், பட் the size is different. Here the size is 70S ribosome. Okay, prokaryotic ribosome size is 70S, அது நமக்கு நல்லாவே தெரியும். And ribosomes are the site of protein synthesis. Okay, see, just அப்படியே டயக்ராம் பார்த்து தியரி படிச்சுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வாங்க. envelope is made up of 3 layers. outermost layer வெளியில் இருக்கிறது கிளைகோகாலிக்ஸ், மிடில் செல் வால், then innermost cell membrane. கிளைகோகாலிக்ஸ் தின்னாக இருந்தால் ஸ்லைம், திக்காக இருந்தால் கேப்சியூல். முடிஞ்சு போச்சு. உள்ளுக்குள்ளே சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்துக்குள்ள DNA, டபுள் ஸ்டாண்டர்ட் DNA, தென் ஒரு எக்ஸ்ட்ரா DNA, தட் இஸ் பிளாஸ்மிட்ஸ். எக்ஸ்ட்ரா சர்க்குலர் குரோமோசோம், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற DNA, அதான் பிளாஸ்மிட்ஸ். அது இட் ஆஃபர் சம் பெனிஃபிட்ஸ் டு தி பாக்டீரியம். ரைபோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ரைபோசோம்ஸ் ஆர் தி நான் மெம்பரேன் மோட் ஆர்கனல்ஸ். ரைபோசோம்ஸ் ஆர் சைட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்.
and the size of the ribosome is 70s ribosomes. Okay, then வேற என்ன சார் இருக்கு இதில் அப்படின்னா, இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, மீசோசோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் பாக்டீரியா. மீசோசோம்ஸ் பாருங்களேன், செல் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன், செல் மெம்பரேன் உள்வாங்கி இருக்கு பாருங்க. ஓகே, the extension of plasma membrane inside the cell. So that is what mesosome. Mesosome is very very important for the bacteria. நிறைய functions அங்க நடக்குது. Mesosomes are involved in the DNA replication. Okay, இந்த DNA replicate ஆவறதுக்கு mesosome help பண்ணுது. Okay, and it is involved in the cell wall formation. Cell wall formation. Okay, cell wall form பண்றதுக்கு mesosome help பண்ணுது. Okay, it is involved in the division. Bacteria divide ஆவறதுக்கு help பண்ணுது. ஓகேவா? அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏடிபி ப்ரொடக்ஷன் அங்கே தான் நடக்கும். எனர்ஜி, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். சி யூகேரியாட்டாக இருந்தால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மைட்டோகாண்ட்ரியாவை சொல்லுவீங்க. மைட்டோகாண்ட்ரியா இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்ஸ் இன் யூகேரியாட். இங்கெல்லாம் மைட்டோகாண்ட்ரியாலாம் கிடையாது, இங்கே தான் மெம்பரேன் போன ஆர்கனல்ஸே கிடையாது. அப்போ இங்கே ஏடிபி ப்ரொடக்ஷன் எங்கே சார் நடக்குது அப்படின்னா, மீசோசோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்குது? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்தால் தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும், எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மீசோசோம்ஸில் நடக்கும். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு தேவைப்படுது, செல் வால் ஃபார்மேஷனுக்கு தேவைப்படுது. ஓகே, தென் செல் வால் பாக்டீரியா டிவைட் ஆகிறதுக்கு தேவைப்படுது, அண்ட் ஏடிபி ப்ரொடக்ஷனே அங்கே தான் நடக்குது. சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா இது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கா, ஸோ இட் கேன் ஸ்டோர் மெனி என்சைம்ஸ், லாட் ஆஃப் என்சைம்ஸ் அதால் என்ன பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ மீசோசோம்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இன் கேஸ் ஆஃப் வாட்? ப்ரோகாரியோட்ஸ். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. பாக்டீரியாவில் மீசோசோம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் சார் இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கீங்க சார் அப்படின்னா, திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்டென்ஷன். இது எல்லா இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லா பாக்டீரியாலையும் இருக்காது, சில பாக்டீரியாவில் மட்டும்தான் இருக்கும். ப்ளூ கிரீன் ஆல்கே சைனோ பாக்டீரியாவில் இருக்கும். சைனோ பாக்டீரியா அந்த பேர் வந்து குரோமட்டோஃபோர்ஸ். திஸ் எக்ஸ்டென்ஷன் இஸ் கால்ட் அஸ் வாட்? குரோமட்டோஃபோர்ஸ். நான் அது குரோமட்டோஃபோர்ஸ் வந்து it will not present in all the bacterium. It is only present in certain bacteria like what? Cyanobacteria. So cyanobacteriaல chromatophore அப்படினால என்ன அர்த்தம்? Pigments இருக்குன்னு அர்த்தம். Chlorophyll. Okay, pigments இருக்கு. Pigments which is important for the trapping the light. Okay, photosynthesis க்கு தேவை. So இந்த chromatophore எல்லா பாக்டீரியால இருக்காது, only photosynthetic bacteria cyanobacteriaல மட்டும் தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான் சார், ரொம்ப சிம்பிளாக நம்ம போயிட்டே இருக்கலாம். Then flagella, if bacteria is motile, ஒரு பாக்டீரியா மொட்டைலாக இருந்துச்சுன்னா flagella இருக்கும். Flagella is a locomotory organ. Lengthiயா இருந்தால் it is called flagella. If it is small, it is called cilia. Cilia, flagella, both are locomotory organ. நீங்கள் நல்லா கவனிங்க, flagella எதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பாருங்களேன், மிடில் லேயர் யாரு? செல் வால். Bacterial flagella is extended from cell wall. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏன்னா யூகேரியாட்டுக்கும் flagella இருக்கும், பட் அங்கே flagella வேற ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். But here the flagella is extended from cell wall. In the flagella la மூணு பார்ட் இருக்கும். Okay, base, hook, filament. Base na இந்த பகுதி. This part is base and this bend is called hook and this is filament. ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். See, that's why அந்த தியரி அங்க அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த 11th Ncert bookல பாக்டீரியா பத்தின ஒரு டயக்ராம் இல்லை. இஃப் டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாவே போட்டுக்கலாம். இது வந்து என்னோட இமேஜினேஷன். எனக்கு வந்து அந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் எனக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்காக நானே இமேஜின் பண்ணி நானாக போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ரைட். சரி, இதில் பைலின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாக்டீரியாவில். பைலி இஸ் ஃபார் கான்ஜுகேஷன். ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் எதுக்கு சார் அப்படின்னா கான்ஜுகேஷன். ஓகே, ஒரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியாவோட செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் இட்ஸ் டிஎன்ஏ டு அனதர் பாக்டீரியம் by means of pili. Pili is for conjugation. Okay, then இங்கே பாருங்களேன், bristle like structure. See, புக்கில் இருக்க லைனை தான் நான் டயக்ராமாக இமேஜின் பண்ணியிருக்கேன். see எனக்கு வந்து தியரியாக இருக்குது, பட் தியரியாக இருக்கும்போது எனக்கு இமேஜினேஷனுக்கு எனக்கு டயக்ராம் வேணும். ஸோ நான் இந்த டயக்ராம் நானே போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஈஸி, நான் ரிவைஸ் ஈஸியாக பண்ணிடுவேன். ஃபிம்ப்ரியே, இந்த bristle like structure பேர் என்னது? ஃபிம்ப்ரியே is for attachment. Fimbriae is for attachment. Okay, attachment எங்க சார் அட்டாச் ஆகிறதுக்கு? ஒரு பாக்டீரியா ஒரு ஹோஸ்ட் செல் மேலே அட்டாச் ஆகிறதுக்கு தேவைப்படுது, இல்லை ஒரு ராக் ஒரு கல் மேலே ஒட்டிக்கிறதுக்கு ஃபிம்ப்ரியே தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, இங்கே என்ன சார் ரைபோசோம் நிறையா இருக்குது? எஸ், நிறைய ரைபோசோம் இருக்குது. எம்ஆர்என்ஏ, ஒரே ஒரு எம்ஆர்என்ஏவோட நிறைய ரைபோசோம் சேர்ந்துருக்கு.
This complex is called polysomes or polyribosomes. See, புக்கில் ஒரு லைன் வரும் பாருங்களேன், டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ கண்டிப்பாக வரும், அதான் ரெப்ளிகேஷன். டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வரும், ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வரணும், ப்ரோட்டீன் வரணும்னா ரைபோசோம் தேவை. இப்போ ஆர்என்ஏவும் ப்ரோட்டீனும் ரைபோசோமும் சேர்ந்த அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் தான் இது பாலிசோம்ஸ் ஆர் பாலிரைபோசோம்ஸ். புக்கில் என்ன லைன் வரும் அப்படின்னா, ஸ்டிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ, ஒரு எம்ஆர்என்ஏ binds with many ribosomes. நிறைய ரைபோசோமோட சேர்ந்துருது அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ், தட் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்ட் as what? Polysomes or polyribosomes. ஆக்சுவலாக அங்கே தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இப்போ எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ் தான் அமினோ ஆசிட் சீக்வன்ஸாக ப்ரோட்டீனாக மாறப்போகுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ரைபோசோமில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த பாலிசோம்ஸுங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி சிம்பிள். இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டோம். என்ன மட்டும் பெண்டிங் இருக்குது அப்படின்னா இன்க்ளூஷன் பாடிஸ். இன்க்ளூஷன் பாடிஸ் வந்து சைட்டோபிளாசத்தில் இருக்குது. ஓகே, சைட்டோபிளாசத்தில் இருக்குது. இட் இஸ் நான் மெம்பரேன் பவுண்ட். சி, நான் தான் சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன், there is no membrane bound organelles in prokaryote. membrane bound organelles கிடையாது. இது ஒரு நான் மெம்பரேன் பவுண்ட், இது ஒரு நான் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான். ஆக்சுவலாக இது சைட்டோபிளாசத்தில் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் ரிசர்வ் மெட்டீரியல், ஸ்டோர் ரிசர்வ் மெட்டீரியல், ஓகே, ஸ்டோரேஜ், ஓகே, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மெட்டீரியல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாடி பேர் தான் என்னது? இன்க்ளூஷன் பாடிஸ். 3 இன்க்ளூஷன் பாடிஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. கிளைகோஜன் கிரானியூல்ஸ், பாஸ்பேட் கிரானியூல்ஸ், சைனோஃபேஷியன் கிரானியூல்ஸ். 3 கிரானியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கிரானியூல்ஸ்னால் துகள்கள், பார்ட்டிகல்ஸ், அவ்வளோதான். ஸோ கிளைகோஜன் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தால் அது கிளைகோஜன் கிரானியூல்ஸ். ஸோ கிளைகோஜன்கிறது குளுக்கோஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதனால் கிளைகோஜனாக மாறி ஸ்டோர் ஆகிருக்கு, கிளைகோஜன் கிரானியூல்ஸ். பாஸ்பேட் கிரானியூல்ஸ், பாஸ்பேட் நிறையா இருக்குது, ஸ்டோர் ஆகிருக்கு, பாஸ்பேட் கிரானியூல்ஸ். நைட்ரஜன் நிறையா இருக்குது, ஸ்டோர் ஆகிருக்கு, தட் இஸ் சைனோஃபேஷியன் கிரானியூல்ஸ். இன்க்ளூஷன் பாடிஸ், அந்த பேராகிராஃப் அந்த பேராகிராஃப் பாருங்கள், அந்த பேராகிராஃப்லேருந்து 2020 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இன்க்ளூஷன் பாடிஸ் வந்து சைட்டோபிளாசத்தில் ஃப்ரீயாக இருக்குது, பாக்டீரியாவோட சைட்டோபிளாசத்தில் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, அது ரிசர்வ் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணியிருக்கு. எத்தனை கொடுத்துருக்காங்க? 3. இதுக்கு மெம்பரேன் இருக்கா? நோ, இட் இஸ் அ நான் மெம்பரேன் போர்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்ட் 3 இன்க்ளூஷன் பாடிஸ் கொடுத்துருக்காங்க. கிளைகோஜன் கிரானியூல்ஸ், பாஸ்பேட் கிரானியூல்ஸ் அண்ட் சைனோஃபேஷியன் கிரானியூல்ஸ். அவ்வளோதான். இது இல்லாமல் லாஸ்ட்டாக ஓகே ஒரு இன்னொரு இன்க்ளூஷன் பாடிஸ், அது என்ன அப்படின்னா கேஸ் வேக்யூல்ஸ். கேஸ் வேக்யூல்ஸ் சில பாக்டீரியாவில் இருக்கும், ப்ளூ, க்ரீன், ஓகே, தென் பர்பிள் அண்ட் க்ரீன் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவில் இந்த கேஸ் வேக்யூல்ஸ் இருக்கும். அதுவும் ஒரு இன்க்ளூஷன் பாடிஸ் தான். ஸோ இவ்வளோதான் ஸ்ட்ரக்சர். இந்த இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரோகேரியோட்டிக் செல் அவ்வளோதான். ப்ரோகேரியோட்டிக் செல்ங்கிறது இதான். நீங்கள் ப்ரோகேரியோட்டிக் செல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் they don't have well defined nucleus, membrane bound organelles absent, kingdom monera, bacteria தான் prokaryotic cell. prokaryotic cell அழகாக இதை மட்டும் அழகாக நீங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ கோ த்ரூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்வலப் படிங்க. என்வலப்க்கு அப்புறம் நீங்கள் மீசோசோம்னா என்னென்னு பாருங்கள். ஓகேவா? மீசோசோம்ஸ், தென் அப்புறம் குரோமடோஃபோர் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃப்ளஜெல்லா, சிலியா ஃப்ளஜெல்லா பற்றி சொல்லியிருப்பாங்க, பைலி பற்றி சொல்லியிருப்பாங்க, ஃபிம்ப்ரியை பற்றி சொல்லியிருப்பாங்க, ரைபோசோம் பற்றி சொல்லியிருப்பாங்க, பிளாஸ்மிட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, இன்க்ளூஷன் பாடி சொல்லியிருப்பாங்க. வெரி வெரி சிம்பிள். அழகாக நம்ம அந்த பேராகிராஃபை படிக்கணும். நீங்கள் என்சிஆர்டியில் இருக்கிற அந்த பேராகிராஃபை படித்து இந்த டயக்ராம் பார்த்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது டயக்ராம் நம்மளாக போட்டது. ஜஸ்ட் எனக்கு இமேஜின் பண்ணணும், எனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு தியரியாக இருக்குது, பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒரு மேப் மாதிரி நான் போட்டுக்கணும். ஸோ அதனால் நான் அதை டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் ப்ரோகேரியோட்டிக் செல். தேங்க்யூ.